வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். நமது சென்னையில் பாரம்பரியமிக்க சுவையான மிகச்சிறந்த 10 பரோட்டா கடைகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். இந்த பட்டியலில் 10வதாக முத்து பரோட்டா கடை. குறைந்த விலையில் நடுத்தர மக்களின் பட்ஜெட்டுக்கு ஏற்றவாறு சுவையான லேயர் பரோட்டா மற்றும் குருமாக்களை வழங்கும் சென்னையின் லோக்கல் ஏரியா ஃபேவரட் ஸ்பாட் இந்த முத்து பரோட்டா கடை தான். இந்த கடை 1988ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது நமது சென்னையில் சைதாப்பேட்டையில் பஜார் சாலையில் அமைந்துள்ளது. இந்த உணவகம் திறந்திருக்கும் நேரம் மாலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை. அதாவது இந்த உணவகம் மாலை நேர டிஃபன் கடை வகையை சார்ந்தது. இந்த பட்டியலில் 9வதாக மாப்பிள்ள மெஸ். மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்து திருமண பந்தி பாணி உணவுகளை பிரீமியம் தரத்தில் வழங்கும் சிறந்த உணவகம். இவர்களின் வாழை இலை கிழி பரோட்டா மிகவும் பிரபலமானது. இந்த உணவகம் 2015ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது நமது சென்னையில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ் கான் சாலையில் அமைந்துள்ளது. இந்த உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை, மாலை 7 மணி முதல் இரவு 11 மணி வரை. இந்த பட்டியலில் 8வதாக ஹோட்டல் புகாரி. சென்னையில் மிக பழமையான வரலாற்று சிறப்புமிக்க உணவகம். இங்குதான் உலக புகழ்பெற்ற சிக்கன் 65 கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவர்களின் மட்டன் கொத்து பரோட்டா மற்றும் புகாரி ஸ்பெஷல் பரோட்டா ஒரு தனி ரகம்தான். இந்த உணவகத்தை 1951ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது நமது சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அண்ணா சாலையில் அமைந்துள்ளது. இந்த உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை. இந்த பட்டியலில் 7வதாக நெல்லை வைர மாளிகை. தென் தமிழகத்து பாணி பரோட்டா மற்றும் மட்டன் சுக்கா காம்பினேஷனுக்கு அண்மை காலங்களில் ECR மற்றும் IT காரிடர் இளைஞர்களுக்கு மத்தியில் மிகவும் ட்ரெண்டாக இருக்கும் கடை இந்த நெல்லை வைர மாளிகை தான். இந்த உணவகம் 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது நமது சென்னையில் திருவான்மையூரில் லட்டிஸ் பிரிட்ஜ் சாலையில் அமைந்துள்ளது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் இரவு 11 மணி வரை. இந்த பட்டியலில் 6வதாக காரைக்குடி செட்டிநாடு மெஸ். அசல் செட்டிநாடு காரசாரமான மசாலாக்களுடன் மொறுமொறுப்பாக வீச்சு பரோட்டா மற்றும் சிலோன் பரோட்டாக்களை பாரம்பரிய முறையில் வழங்கி வருகிறார்கள். இந்த உணவகம் 1990களின் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்டது. இது நமது சென்னை தியாகராய நகரில் பாண்டி பஜார் சாலை அருகாமையில் தணிகாசலம் சாலையில் அமைந்துள்ளது. இந்த உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11:30 மணி முதல் இரவு 11 மணி வரை. இந்த பட்டியலில் 5வதாக குமரகோம் கேரளா ரெஸ்டாரண்ட். கேரளாவின் பாரம்பரிய மலபார் நூல் பரோட்டா மற்றும் தேங்காய் எண்ணெய் மணக்கும் அசைவ உணவுகளை விரும்புபவர்களுக்கு மிகச்சிறந்த உணவகம். இந்த உணவகம் 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது நமது சென்னையில் கோடம்பாக்கம் அருகாமையில் நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ளது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் இரவு 11 மணி வரை. இந்த பட்டியலில் 4வதாக ஈரோடு அம்மன் மெஸ். கொங்கு நாட்டு பாணி கைமுறை உணவுகளுக்கு பெயர் பெற்றது. இவர்களின் பிச்சி போட்ட கோழி பரோட்டா மற்றும் லேயர் பரோட்டாக்கள் மிகவும் மென்மையாக தனித்துவமான கொங்கு சால்னாவுடன் பரிமாறப்படுகின்றன. இந்த உணவகம் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இவர்களுக்கு வேளச்சேரியில் மற்றொரு கிளையும் உள்ளது. இந்த உணவகம் நமது சென்னையில் வேளச்சேரி தண்டீஸ்வரம் நகரில் அமைந்துள்ளது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை, மேலும் மாலை 6:30 மணி முதல் இரவு 11 மணி வரை. இந்த பட்டியலில் 3வதாக மதுரை குமார் மெஸ். மதுரை பாணி பஞ்சு போன்ற பன் பரோட்டா மற்றும் கறி தோசைக்கு சென்னையில் மிகச்சிறந்த தேர்வு. பரோட்டாவிற்கு வழங்கப்படும் அக்கா சால்னா இவர்களின் ஸ்பெஷல். இந்த உணவகம் 1993ஆம் ஆண்டு மதுரையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2014ஆம் ஆண்டு சென்னையில் மற்றொரு கிளையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது நமது சென்னையில் வடபழனி 100 அடி சாலையில் அமைந்துள்ளது. இந்த உணவகம் திறந்திருக்கும் நேரம் காலை 11:30 மணி முதல் மாலை 4 மணி வரை, அதேபோல மாலை 6:30 மணி முதல் இரவு 11 மணி வரை. இந்த பட்டியலில் 2வதாக குற்றாலம் பார்டர் ரஹ்மத் கடாய். தென்காசியின் புகழ்பெற்ற பார்டர் பரோட்டாவின் அசல் சுவையை சென்னைக்கு கொண்டு வந்த உணவகம் இந்த உணவகம்தான்.
இவர்களின் மொறுமொறுப்பான சிறிய பரோட்டாவும் எண்ணெய் பக்குவமான சால்னாவும் மிகவும் பிரபலமாக பரிமாறப்படுகிறது. இந்த உணவகம் 1974ஆம் ஆண்டு குற்றாலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு கிளையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகம் சென்னை அண்ணா நகர் கிழக்கு சாலையிலும் டி நகரிலும் 2 பகுதிகளில் அமைந்துள்ளது. உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் இரவு 11:30 மணி வரை. இந்த பட்டியலில் முதலாவதாக ரஹமதுல்லா பரோட்டா ஸ்டால். சென்னையில் மிக பழமையான ஸ்ட்ரீட் ஃபுட் பாணி பரோட்டா கடைகளில் இதுவும் ஒன்று. நள்ளிரவு தாண்டியும் சுட சுட பரோட்டாவும் காரசாரமான பீஃப் தவா ஃப்ரையும் சாப்பிட இங்கு கூட்டம் அலைமோதுகிறது. இந்த உணவகம் சுமார் 1970களின் இறுதியில் ஆரம்பிக்கப்பட்ட சென்னையில் மிக பழமையான உணவகம். இது நமது சென்னையில் திருவல்லிக்கேணி பெல்ட் சாலையில் அமைந்துள்ளது. இந்த உணவகம் திறந்திருக்கும் நேரம் மதியம் 12 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை. இந்த பட்டியலில் நாம் பார்த்த பாரம்பரியமிக்க சுவையான பரோட்டாக்களை வழங்கும் சிறந்த இந்த 10 கடைகளில் உங்களுக்கு விருப்பமான கடையை கருத்து பக்கத்தில் தெரிவிக்கவும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது லைவ் சென்னை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.